சென்னை புதுசாக போறேன். சென்னை எப்ப போறேன் அவ்வளவுதான். சென்னை வாரத்துல 2 நாள் போறேன். இல்ல ஒரு பரவரம் நீங்க தான் பண்ணி விட்டுருக்கீங்க. இல்ல ஏன் அதிமுக நீங்களே வந்து திமுக நீங்களே சொல்றீங்களா? பதவி ஏத்துக்கல நம்பி வந்த மாவட்ட செயலாளர் அவ்வளவுதான். நீங்க வந்து மீடியாவே வந்து அதிமுக நாங்கெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி போடுறீங்களா? காலத்துல நீங்களே பிளாஸ்டிக் போட்டிருக்கீங்க. எதா இருந்தாலும் பத்திரிகைன்னு சொல்லுவேன். சென்னை புதுசாக போறேன். எதுக்கு விட்டுறவே தெரியல. சென்னை புதுசாக போறேன். சென்னை எப்ப போறேன் அவ்வளவுதான். சென்னை வாரத்துல 2 நாள் போறேன். இல்ல ஒரு பரவரம் நீங்க தான் பண்ணி விட்டுருக்கீங்க. இல்ல ஏன் அதிமுக நான் பதவி வேண்டாம் சொல்றேன். என்னை நம்பி வந்தவனுக்கு விட்டு போட்டு நான் பதவி வாங்குறது தயாரா இல்லை. என் கூட 30 மாவட்டத்தார் வந்திருக்கான். 30 மாவட்டத்தாருக்கு பதவி கொடுக்கல. நான் மட்டும் குறைஞ்ச பதவி ஏற்க முடியுமா? எப்படி ஏற்க முடியும்? என்னை நம்பி பின்னாடி இருக்கிறவங்களுக்கு அவளை கஷ்டப்பட்டவங்க. இப்ப வீரமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர், சிவி சண்முகம் இந்த மாவட்டத்தினுடைய ஜாம்பவானுங்க கட்சி வளர்த்தவங்க செலவு பண்ணி அவங்களுக்கு எல்லாம் பதவி கொடுக்கல. நான் வந்து நான் பதவி வேண்டாம் சொல்றேன். என்னை நம்பி வந்தவனுக்கு விட்டு போட்டு நான் பதவி வாங்குறது தயாரா இல்லை. என் கூட 30 மாவட்டத்தார் வந்திருக்கான். 30 மாவட்டத்தாருக்கு பதவி கொடுக்கல. நான் மட்டும் குறைஞ்ச பதவி ஏற்க முடியுமா? எப்படி ஏற்க முடியும்? என்னை நம்பி பின்னாடி இருக்கிறவங்களுக்கு அவளை கஷ்டப்பட்டவங்க. இப்ப வீரமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர், சிவி சண்முகம் இந்த மாவட்டத்தினுடைய ஜாம்பவானுங்க கட்சி வளர்த்தவங்க செலவு பண்ணி அவங்களுக்கு எல்லாம் பதவி கொடுக்கல. நான் வந்து எப்படி இபிஎஸ்க்கு எதிராக மீண்டும் எஸ்பி வேலுமணி போர்க்குடி தூக்கியிருக்கிறார். என்னுடன் வந்தவர்களுக்கு பதவி வழங்கப்படாத போது தான் மட்டும் எப்படி பதவியை ஏற்றுக்கொள்ள முடியும் என ஆவேசமாக பேசியிருக்கக்கூடிய அந்த காட்சிகள் வெளியாக இருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் பிரிக்க கேட்கலாம். ராஜேஷ், வடக்கும் எஸ்பி வேலுமணி தரப்பு அப்படிங்கிற மாதிரி அதிமுகவில் 2 பிரிவாக பிரிந்திருந்தது. இந்த சூழல் மீண்டும் அவர்கள் இணைந்திருந்த போதிலும் அந்த சர்ச்சையானது ஓயாத ஒரு நிலையை தற்பொழுது வரை நீடிக்கிறது. இந்த நிலைக்கான காரணம் என்ன? தனலட்சுமி, 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 47 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தது. அப்பொழுது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளித்து நாம் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்று ஒரு தரப்பினர் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் வலியுறுத்தியிருந்தார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமியும் அதெல்லாம் தேவையில்லை என்று கூறி திமுகவிடம் இணைந்து முதலமைச்சர் பதவியை அலங்கரிக்கலாம் என்று பேசியதாக அப்போது தகவல் எல்லாம் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில்தான் 108 இடங்களை வென்ற தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிப்பது, அவர்கள் சட்டப்பேரவையில் தங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் அவர்கள் உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் சட்டப்பேரவையில் அதிமுகவை சேர்ந்து 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளித்திருந்தார்கள். இதனைத் தொடர்ந்து அந்த அதிமுகவில் ஒரு பிளவு என்பது ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் வகிக்கக்கூடிய அத்தனை பொறுப்புகளையும் அவர் பறித்து உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் மன்னிப்பு கடிதம் கொடுத்து 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தங்களுடைய மன்னிப்பு கடிதத்தை கொடுத்து தங்கள் அதிமுகவில் தொடர்ந்து பயணிக்க விரும்புகிறோம் என்று அவர்கள் தெரிவித்தார்கள். இந்த நிலையில் மீண்டும் பொறுப்பு என்பது வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர்கள் வைத்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பொறுப்புகள் என்பது அறிவிப்பு வெளியாகி இருந்தது. குறிப்பாக அதிமுகவில் இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி போன்றவர்கள் மாவட்ட செயலாளர்களாக இருந்தார்கள். அதே போல தலைமை நிலைய செயலாளராக எஸ்பி வேலுமணி அவர்கள் இருந்தார்கள். ஆனால் தற்பொழுது அந்த பதவி என்பது பறிக்கப்பட்டு குறிப்பாக எஸ்பி வேலுமணிக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மாவட்ட செயலாளர்கள் பலர் இருந்தார்கள். மாவட்ட செயலாளர்கள் பதவி என்பது பறிக்கப்பட்டு கழக கொள்கை பரப்பு இணை செயலாளர், அதே போல அம்மா பேரவை இணை செயலாளர் என்று அவர்களுக்கான அந்த முன்பு இருந்த பதவியை விட ஒரு மாவட்ட அளவிலான பொறுப்பு என்பதும் மாநில அளவிலான பொறுப்பு என்பதும் அது வழங்கப்பட்டிருந்தது. இது அவர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு
அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக எஸ்பி வேலுமணியை பொறுத்த வரைக்குமே அவரை நம்பி பல மாவட்ட செயலாளர்கள் வந்திருந்தார்கள். அந்த மாவட்ட செயலாளர்களுக்கெல்லாம் அவர்களுக்கான அந்த பொறுப்பு என்பது வழங்கப்படாதது என்பது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தி இருந்தது. கோயம்புத்தூரில் நடைபெற்ற தன்னுடைய ஆதரவாளர்களுடன் எஸ்பி வேலுமணி ஒரு ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு கருத்துக்களை அவர் தெரிவித்திருந்தது என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. எனக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி என்பது வழங்கியிருக்கிறார்கள், ஆனால் என்னை நம்பி வந்தவர்களுக்கு பதவி என்பது வழங்கப்படவில்லை. குறிப்பாக அவர் மேற்கோள் காட்டுவது சி விஜயபாஸ்கராக இருக்கட்டும், சி வி சண்முகமாக இருக்கட்டும், இவர்களை அவர் மேற்கோள் காட்டி பேசுகிறார். சி வி சண்முகத்தை பொறுத்த வரைக்குமே அவர் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஒரு மனநிலையிலே இருக்கிறார். சி விஜயபாஸ்கர் அவர் நேரடியாக சந்திக்கவே இல்லை, தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியையும் ராஜினாமா செய்துவிட்டார். இப்படி இருக்கும் பொழுது தன்னை நம்பி வந்தவர்களுக்கு பதவி அளிக்கவில்லை, அதை தவிர்த்து நான் மட்டும் எப்படி அந்த துணை பொதுச் செயலாளர் பதவியை ஏற்று அவரோடு பயணிக்க முடியும் என்ற கேள்வியை அவர் தன்னுடைய ஆதரவாளர்கள் மத்தியில் எழுப்பியதுதான் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக வெடித்திருக்கிறது. அதிமுகவில் மீண்டும் ஒரு போர்க்கொடி என்பது தூக்கியிருக்கிறார்கள். இதற்கு என்ன பதில் அவர்கள் அளிக்கப் போகிறார்கள் என்பது நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அநேக சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய அந்த 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய மன்னிப்பு கடிதத்தை கொடுத்த பிறகும் எடப்பாடி பழனிசாமி பெருந்தன்மையோடு நடந்து கொள்ளவில்லை என்பது அவர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. லட்சுமி, விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.